மைண்ட்ல நிக்கும். அதுதானே மைண்ட்ல நிக்கும். அதுதான் டாப் ஆகும் ஒரு படத்துக்கு. அதுதான் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப இதுவா டச் பண்ற மாதிரி இருந்தது. ஸ்டார்ட் டு ஃபினிஷ் எல்லாருமே நல்ல அருமையா இருந்தது. உம்மா தர அம்மா உரியா எப்படி உம்மா தர அம்மா உரியா இதேதான் மூமெண்ட். எப்படி வருது மூமெண்ட் எப்படி போட போட எப்படி உம்மா தர அம்மா உரியா அப்படின்னு நல்லா இருந்துச்சு படம். கிளைமேக்ஸ்ல நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அந்த வில்லனை கொல்ல போகும்போது அதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ராஜபுத்திரன் இந்த படம் தான் இப்ப நான் பார்த்துட்டு வரேன். படத்தின் இயக்குனர் கந்தசாமி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கந்தசாமி அவர்கள் எனக்கு இப்ப 10-12 வருடமா தெரியும். இந்த படத்துல அனைத்து கேரக்டர்லயும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. நல்லாதானே இருந்துச்சு படம். பிடிச்சிருந்துச்சுண்ணா, நல்லாதான் இருக்கு. ஆமாண்ணா அழுதுட்டாங்க. அதுவும் இல்லாம கொஞ்சம் எப்படி சொல்ல நல்லாதானே இருந்துச்சு. நல்லா இருக்குண்ணா. என்ன பிடிச்சிருக்குன்னா அவங்க கிராமத்து ஸ்டைல்ல எடுத்திருக்காங்கண்ணா. அந்த ஜர்னலும் அவங்க அந்த ஸ்டோரி லைன்ல எடுத்துட்டு போறது கதையும் சூப்பரா இருக்கும். பிளஸ் அப்பா பையன் ஸ்டோரி, அந்த லவ் அதெல்லாம் சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஆமா ஆமா கடைசி சீசன் அது மாதிரி நல்லா பண்ணிருக்கிறாங்க. ஆமா அப்பா அம்மாவோட சென்டிமெண்ட் நல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையும் நல்லா பண்றாங்க. நல்லா இருக்கு. ராஜபுத்திரன் அருமையான படம். ரொம்ப குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். பிரபு சார் இருந்து ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஃபுல் கேரக்டரா இருந்து கூட இருந்த நடிச்ச எல்லாருமே அருமையா இருக்கு. ஸ்டார்ட் ஃபினிஷ் எந்த குறையும் இல்லை. நல்லா இருக்கு. நல்ல 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 படம். போய் நல்லா ரீச் ஆகும். ஃபேமிலியோட குடும்பத்தோட பார்க்க வேண்டிய நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அவரு அன்னைக்கு நடிச்சது மாதிரி தான் இன்னைக்கு நடிச்சிட்டு இருக்காரு. அந்த ஆக்ஷன் எவரிதிங் நல்லா தான் இருக்குது. இந்த படத்துல வந்து என்னன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் ஹிந்திங்கிறது. ஆமா லாஸ்ட் அந்த இந்த பாண்டிங் தானே. 10 out of 10 நல்லா இருந்துச்சு. 10 out of 10 அப்பா பாண்டிங் பையன் தான். அந்த சென்டிமெண்ட் தான் நல்லா இருந்துச்சு. படத்துல வந்து கதாநாயகனா வெற்றி அவர்கள் நடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் வெற்றி அவர்களை பார்க்காத ஒரு கோணத்துல இந்த படத்துல நான் அவரை பார்த்திருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் அவர் லுங்கி கட்டி நடிச்சு நான் பார்த்ததில்லை. எப்படி ஒரு கிராமத்துல உள்ள ஒரு கதாநாயகனை எப்படி நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தா ஒரு யதார்த்தமா தெரியுமோ பதார்த்தமா தெரியுமோ அந்த மாதிரி தெரிஞ்சிருக்காரு. அப்புறம் பிரபு சார், இளைய திலகம் பிரபு சார் இன்னமும் வந்து அந்த அழகு குறையாம வயசானாலும் உங்களுக்கு அந்த அந்த முதிர்ச்சி எதுவுமே தெரியவே இல்லை. இன்னமும் சும்மா அப்படியே ஜிங்கு 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 ஜிங்குன்னு தான் இருக்கிறீங்க. அதே மாதிரி படத்துல தயாரிப்பாளர் பேர் ஷபியா சொல்றாங்க. அவரு ஒரு சாங்ல வந்து ஆடுறாரு. அந்த சாங்ல வந்து ஆடுறதுக்கு ஒரு பெருமை உண்டு. அது என்னன்னா என் தலைவன் TR அவர்கள் தான் அந்த பாட்டை பாடிட்டாங்க. உம்மா தர அம்மா ஆவரியா அப்படின்னு உம்மா தர அம்மா ஆவரியா அப்படின்னு அந்த இது லிரிக்ல வரும். சூப்பரா இருக்கு. இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த இவர் தான் இவாங்க. இவர் தான் அந்த உம்மா தர அம்மா ஆவரியா அப்படின்றது இவர் தான். உங்க பேரு ஷஃபி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதை கூறாத ஷஃபி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல இவர் வந்து டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருக்காரு. சாங்லயும் வருவாரு, அப்புறம் கிளைமாக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட்லயும் வராரு. ஸோ இவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதேமா அடுத்த படத்துல ஒரு முழு கதாநாயகனா தான் வருவார்னு நினைக்கிறேன். உண்மையிலே பிரதர், நான் யாருக்கெல்லாம் மாலை போடுறேனோ அவங்களாம் ஃபேமஸ் ஆயிடுவாங்க. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு மாலை போட்டிருக்கேன். நீங்க உலகம் ஃபுல்லா கண்டிப்பாக ஷபி அவர்கள் இன்னைக்கு நீங்க வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண போறீங்க. சரிங்களா? மொத்தத்துல வெந்து தணிந்தது காடு. எப்படி வெந்து தணிந்தது காடு. ராஜபுத்திரனுக்கு வணக்கம். சூப்பர் சூப்பர். அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி 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 வெற்றி. என்ன பண்றாருன்னா அந்த சாங்ல அந்த பொண்ணு பேரு இது பாரு, பொண்ணு பேரு கூட வாயில ஒரு அஸ்மிதான்னு இவர் சொல்றாரு.
ஏன்னா நான் அந்த மாதிரி பெண்கள் வாடகை இல்லாம வளர்ந்ததுனால மஸ்காரா அந்த பாட்டுல வந்து வரும். அதுதானா அப்பா பையன் கதை. அப்பா வந்து பையனுக்கு பேர் வைக்கிறாரு, அதாவது அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஜன்னல் ராஜபுத்திரன்ட்டு. அதனால சூப்பரா இது அப்பா பையன் சென்டிமெண்ட் பிளஸ் அதுல இருந்து அவங்க எப்படிலாம் மீண்டு வராங்க, நிறைய ஸ்டோரி லைன்லாம் இருக்கு ஃபேமிலியில. அது இல்லாம பிளஸ் லவ் அந்த மாதிரிலாம் கிராமத்து சைடு அந்த மாதிரி. அப்படி பார்க்கும்போது காதோறும் அந்த அப்ப பார்த்த அந்த இந்த பிரபு சாரு தான் அப்படியே இருக்கீங்க. ஆமா, அதே மாதிரி பிரபு சாரோட நண்பனா அவர் பேருன்னா இமான் அண்ணாச்சி, அவரும் நல்லா சூப்பரா கவுண்டர் கொடுத்து நல்லா சூப்பரா நல்லா ஈக்குவலா பண்ணிருக்காரு. இமான் அண்ணாச்சி அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மியூசிக் நல்லா இருந்துச்சு. 3 பாட்டு 3மே நல்லா தான் இருந்துச்சு.